வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் மாமி விலாக்ஸ். இந்த விலாக் நீங்கள் பார்க்குறப்போ நாங்கள் ஆல்ரெடி ஊருக்கு கிளம்பி வந்திருப்போம். இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து ப்ரீவியஸ் டே எடுத்தது. நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ. ஒரு பொக்கே ஷாப் தான் போயிருந்தோம் ஃப்ளவர்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ எதுக்காக ஃப்ளவர்ஸ் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு வீட்டிலே ஒரு ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் வாங்கியிருந்தோம். எதுக்காக அந்த ஃபோட்டோ ஷூட், எதனால் நாங்கள் சடனாக ஊருக்கு கிளம்பி வந்தோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நாம ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் என்னோடய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா நான் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால இங்கே மெயின் ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த வண்டி போகிற சவுண்ட் அண்ட் மற்ற சவுண்டெல்லாம் ரொம்ப ஆப்வியஸாக கேட்குது. அவசரமாக பேக் பண்ணிவிட்டு வந்ததால் என்னோட மைக்கை மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ டைரெக்டாக அப்படியே தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. ட்ரெண்டிங்கான ஒரு பொக்கே ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணுறதுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அண்ட் அதுக்கு தேவையான பொக்கே ஷீட்டு அண்ட் அதர் மெட்டீரியல்ஸும் வந்து நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ஆன்லைனில் வாங்கி வச்சுட்டேன். சண்டே ஹஸ்பண்டுக்கும் லீவ் அப்படின்றனால அவரும் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பொக்கே அவங்க கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தேன். இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பொக்கே ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு அவுட்ஃபிட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா இப்போ பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, ஆஃப்டர்நூன் நாப் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோன்னா தான் அவங்க ஈவினிங் ஏஞ்ச உடனே டக்குன்னு நம்ம அவங்களுக்கு போட்டு விட்டுடலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டோம். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி ப்ராசஸாக தான் இருக்குது. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே 2 hours கிட்ட ஆகிடுச்சு. அதுவும் மெயினாக அந்த பொக்கே ஷீட்டை வந்து எப்படி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வர வைக்கிறது, அதுவும் அது நல்லா ஒரு கவுன் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக மாற்றி மாற்றி ஒட்டி பார்த்து எப்படியோ ஃபைனலி ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். தென் அவங்களுக்கு வந்து கிளிங் ரேப் வச்சு அந்த ஜிப்சம் ஃப்ளாரை வந்து ஃபஸ்ட்டு ரேப் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளிங் ரேப் வந்து உங்களுக்கு டைட்டாலாம் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டு தான். அது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ரொம்ப மூச்சு விடவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் அது சுத்தமாக கிடையாது. அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஏன்னா அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ஏதோ பண்ணுறோம் அப்படின்றதுனால பாப்பா வந்து ஃபுல் ஜாலியாக தான் இருந்தாங்க. அண்ட் பாப்பாவுக்கு வந்து எதுவும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட இல்லை. அதனால் பீட்ரூட்டையே வந்து லிப்ஸ்டிக்கு, ப்ளஷ், ஷேடோவாக யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ரிசல்ட் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ பேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய மேக்கப் பவுச்சு அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபைலு. ஏன்னா அது இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி பாப்பாவோட ஹாஸ்பிட்டல் ஃபைலில் அது எப்போவுமே கேரி பண்ணுவேன். தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நானும் பாப்பா மட்டும்தான் இப்போ போகிறோம். அதனால் நான் 2 பேக் பேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக, இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் வீக் ஹஸ்பண்ட் வரப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ஏன் இப்போது வரல அப்படின்னா, அவங்களுக்கு லீவ் வந்து 1 வீக் தான் இருக்குது. ஸோ அந்த 1 வீக்கில் வந்து நாங்கள் இன்லாஸ் வீட்லேயும் இருக்கணும், அம்மா வீட்லேயும் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ப்ரீவியஸாகவே நான் ஃப்ளைட்டில் பெங்களூருக்கு வந்துட்டு அங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவர் அனதர் 1 வீக் இங்கே இருக்க போகிறதால அவருக்கு தோசை மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஒருத்தருக்கு தான் அப்படின்றதால மிக்சியிலே போட்டு எடுத்துட்டேன். ஸோ நமக்கு 10:30க்கே ஃப்ளைட்டு. வீட்டிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 8 o'clockே நம்ம கிளம்பணும். அதனால் 5:30க்கே எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 5:30க்கே எந்திரிச்சிட்டேன்னா வீடெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஊருக்கு கிளம்புறப்ப எனக்கு பயங்கர ஹெக்டிக் ஆகிடும். ஏன்னா போனால் எப்படியும் ஒரு 20 days கிட்ட இருக்க மாட்டோம் இங்கே. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு போவேன். பட் இப்போ ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது. ஏன்னா அவர் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பெருசாக கிளீனிங்கு எதுவுமே பண்ணல, ஹேண்டில் பண்ணிப்பாரு அப்படின்னு விட்டுட்டேன். தென் பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாப்பா கூட தனியாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன். நான் வந்து பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் பேபி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து 100% கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன் அவங்க வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த 3.5 hours ஆகும் ரீச் ஆகுறதுக்கு. அதுக்கு வந்து அவங்கள ஆக்குபைடாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் அது வந்து ரொம்ப மெஸ்ஸியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ளைட் வந்து ஒரு க்ளோஸ்டான ஒரு பிளேஸு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ரோமாக இருக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போனால் அது நல்லா இருக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பன்னீர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் மக்கானா அண்ட் போமிகிரானட் இது எடுத்துக்கிட்டேன். இது இருந்தாவே போதும், அவங்க வந்து ஒரு 3 hours கிட்ட அவங்கள சமாளிச்சிடலாம்.
ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி தான் அதிசயமாக வந்து ரொம்ப நேரம் தூங்குறாங்க. இல்லைனா யூஸ்வலாக நான் எந்திரிக்கிறப்போ கூடவே எந்திரிச்சிருவாங்க. ஒரு வேலையும் பண்ண முடியாது. பட் தேங்க்ஃபுல்லி இன்றைக்கி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பீஸ்ஃபுல்லாக எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட், இந்த புக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இப்போ வரைக்கும் காமிக்கல. நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுறதுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. அமேசானில் வாங்கினது தான். இது எல்லாமே இன்ட்ராக்டிவ் புக்ஸு. ஸோ இந்த மாதிரி புக்ஸு கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக ஏதாவது பண்ணுவாங்க, கலரிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே வாங்கி அவங்களுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சு டயப்பர் பேக்கில் பேக் பண்ணிட்டேன் நான். அண்ட் எங்களை வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வேறு போகணும். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, அதை ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அவரும் மார்னிங் எங்கள் கூடவே ரெடி ஆகிட்டார். பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. சரி பாப்பாவுக்கு வந்து ஆன் த வேல பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால தோசை தான் பேக் பண்ணிட்டோம். இந்த மின்னி மவுஸ் வந்து இது மேண்டேட்ரி. இது இல்லாமல் அவங்களால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஸோ அதை வந்து பாப்பாவோட பேக்லேயே அதையும் பேக் பண்ணியாச்சு. அதையும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் தான் வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தார். எப்படி சமாளிப்பேன்னு தெரியல அப்படின்னு அவர் ஒரு 1 month-ஆவே சொல்லிகிட்டே இருந்தார். இன்னும் குட்டி ட்ராலி வாங்கிக்கிறியா, இல்லை லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாத, நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் ரொம்ப பயந்துட்டே இருந்தார். நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் பாப்பா வந்து வீட்டில் நான் மட்டும் இருந்தேன்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க, சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தங்க வீட்டில் எக்ஸ்ட்ராவாக யாராவது இருந்தாங்கன்னாவே ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நினச்ச மாதிரியே ஏன் நான் மட்டும் இருந்ததால் ரொம்ப சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இது ஏர்போர்ட்டில் வந்து அந்த சைல்டு ப்ளே ஏரியா, ஸோ அங்கே கூப்பிட்டு போயிருந்தேன். 2 years ஆனதுலேருந்து அவங்களுக்கு செப்பரேட் சீட்டு தான் கொடுத்தாங்க. ஸ்டில் அவங்க நியூபார்ன் ஸ்டேஜ்லேருந்தே ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறதுனால என் மடி மேலேயே தான் உட்காண்ட்ருப்பாங்க. பட் இப்போ வந்து தனியாக சீட்லலாம் உட்காந்துக்கிறாங்க. கூடவே நமக்கு கேஷ்யூஸ் அண்ட் பன்னீர் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருந்தேன். அப்படியே போயிடுச்சு, டைம் போனதே தெரியல. அவங்க ஒரு 1 hour வந்து சாப்பிட்டாங்க அண்ட் 1 hour தூங்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவே போயிடுச்சு எனக்கு இந்த ஜேர்னி. அண்ட் எதுக்காக நாங்கள் சடனாக ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து காது குத்த போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு 10 days கூட இல்லை. ஸோ ஆல்ரெடி எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே இன்ஸ்டாகிராம்லேயே அங்கேருந்து பண்ணியாச்சு. எல்லா ஷாப்பிங் முடிஞ்சது. அப்கமிங் வீடியோஸில் அந்த இயர் பியர்சிங் செரிமனி விலாகும் பார்ப்பீங்க. அண்ட் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு 4 months கழித்து பார்த்தாங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்தடுத்த விலாகெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.